இந்த வீடியோ மெயினாக நான் என் பையனுக்கு வீட்டில் சொல்லி கொடுக்குறேன். எப்படி வந்து மிட் டேர்ம் யூனிட்ல அவனை நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு தான் மெயின். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறாங்க, மிட் டேர்ம் டெஸ்ட்டு. அண்ட் ஒரு சில ஸ்கூலில் யூனிட் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு முக்கியமான விஷயம், இப்போ லாஸ்ட் கிளாஸில், அதாவது அவங்க ப்ரீவியஸ் கிளாஸ், இப்போ 9th லாஸ்ட் 8th வந்து அவங்க ஒரு 70 மார்க் தான் வாங்கினாங்க, இல்லை 60 தான் வாங்கினாங்க. இப்போ 9th ஸ்டாண்டர்டில் அவங்கள எப்படி நிறைய மார்க் எடுக்க வைக்கிறது, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, எப்படி அதை நம்ம வந்து ஈஸியாக ஆக்குறதுன்னு கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே கொஷின் பேட்டர்னை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஒரு டீட்டெயில் ஆன்சர் இருக்கு, அது படித்தா 5 மார்க் வரும்னா அந்த டீட்டெயில் ஆன்சருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ என்னோட டியூஷன்லேயே பேரண்ட்ஸ் வருவாங்க, இவன் டீட்டெயிலே படிக்க மாட்டேங்கான், முதல்ல டீட்டெயிலை படிக்க வைங்கன்னுவாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க நான் 1 wordsலேருந்து போகிறேன். ஆனால் அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இல்லை, எனக்கு டீட்டெயிலை தான் படிக்க வைக்கணும், அவன் ஒரு வாட்டி கூட டீட்டெயில் அட்டன் பண்ணுறதே இல்லை, மார்க் எல்லாம் போகுது அப்படின்னு. ஸோ அப்போது லாஸ்ட் இயர் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா 100க்கு ஒரு 50 தான் எடுக்கிறாங்கன்னு. அந்த ஆன்சர் ஷீட் இருந்ததை பார்த்தேன். அவங்க 1 wordsல தப்பு பண்ணியிருக்காங்க, ஆன்சர் த ஃபாலோயிங்கில் தப்பு பண்ணியிருக்காங்க, டீட்டெயில் ஆன்சர் ஓரளவுக்கு எழுதி 5க்கு 3 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், நம்ம 5 மார்க்குக்கு 95 மார்க்கை வந்து அசால்ட்டாக எடுக்கிறோம். டீட்டெயில் முக்கியம்தான், ஆனால் அது 5 மார்க்கு தான். முதல்ல அந்த 95 மார்க்குக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்ல, அது பசங்களுக்கு ஈஸியும் கூட. 1 words படித்தாலே 20 மார்க் வந்துடும், 20 to 25 மார்க் வந்துடும். ஃபில்லப்ஸு, சூஸு, மேட்ச்சு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 4. சரிங்களா? இன்னும் நீங்கள் 9th 10th வரும்போது அசெஷன் ரீசனிங்லாம் வந்துடும், கிவ் ரீசன்ஸ் வந்துடும், ஆன்சர் இன் 1 or 2 sentences வந்துடும். இதெல்லாம் படித்தாலே நம்ம 60 to 70 மார்க் ஆன்சர் த ஃபாலோயிங்கோட எடுத்துடலாம். டீட்டெயில் ஆன்சர் 4 டீட்டெயில் இல்லை 3 டீட்டெயில் எழுத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், 15 மார்க் வரும். ஸோ அந்த 15 மார்க்கை நான் அப்படியே விட சொல்லலை. ஒரு டீட்டெயிலில் 10 points இருக்குன்னா, நல்லா கவனிங்க, 10 points இருக்கு, இல்லை 8 points இருக்குன்னா ஃபஸ்ட்டு 6 points அவங்கள படிக்க வைங்க. ஏன்னா ஃபுல்லாக எழுதி அங்கங்கே மிஸ்டேக் பண்ணி 3 points எடுக்கிறதுக்கு ஒரு 10 pointல 8 point எழுதுனா அவங்களுக்கு 4 மார்க் கிடைச்சிடும். புரியுதுங்களா? படிக்கிறத கிளியராக படிப்பாங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்கும் போது அந்த தப்பு பண்ணது என்னன்னு மாற்றிப்பாங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்டில் ஃபுல்லாக வந்துடும், ஃபுல் மார்க் வந்துடும். ஸோ பசங்களுக்கு படிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஈஸியான விஷயத்துலேருந்து கொண்டு போக பாருங்க. ஃபஸ்ட்டு 1 words எல்லாம் முடிக்க வைங்க, அதில் 20 மார்க் கன்ஃபார்ம். அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் படிக்க வைங்க, அதில் ஒரு 20 மார்க்ஸ் 40 மார்க்ஸ். அடுத்தது இந்த டிஸ்டிங்விஷ் எல்லாம் இருக்கும், ட்ரா அண்ட் லேபிள் இருக்கும் இல்லையா, சயின்ஸ்லலாம் ட்ரா அண்ட் லேபிள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 wordsல 10 மார்க்கு 14 மார்க்கு, 2 marks பார்த்தீங்கன்னா 20 மார்க்கு, அதுலேயே பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் 5 மார்க் எடுக்கும்போது எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல அதை சொல்லி கொடுத்தாரு. எல்லாம் 5 மார்க்கும் கஷ்டமாக இருக்காது, புரியுதுங்களா? கஷ்டமாக ஒரு சில டாபிக்ஸ் தான் இருக்கும். அந்த ஒரு சில டாபிக்ஸ் விட்டுட்டு இது ஈஸியாக நினைக்கிறாங்களோ அதை முதல்ல செய்யணும். நம்ம அப்படியே தலைகீழ செய்வோம். எது கஷ்டமோ அதை படி, அதுதான் உனக்கு வராது, இதை நீ படிக்கவே மாட்டே, இதை லேட் ஆக்குற. அவங்களோட கான்ஃபிடென்ட்டை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ் 1 marks 2 marks இதெல்லாம் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே ஓரளவுக்கு நிறைய படிச்சிருக்கேன்ட்டு. அப்புறம் டீட்டெயில் ஆன்சரையும் நீங்கள் பார்ட்டாக கொடுங்க, பாயிண்ட்ஸாக கொடுத்து பாருங்க. இப்போ நீங்கள் வெளியே டியூஷனுக்கு அனுப்புறீங்கன்னா டியூஷன் டீச்சர்ஸ் இதை பண்ணிடுவாங்க, பிகாஸ் நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். இந்த வீடியோ மெயினாக நான் என் பையனுக்கு வீட்டில் சொல்லி கொடுக்குறேன், எப்படி வந்து மிட் டேர்ம் யூனிட்ல வந்து அவனை நல்லா ஸ்கோர் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு தான் மெயினாக. ஏன்னா வீட்டில் நம்ம என்ன நினைப்போம்னா, டீட்டெயில் ஆன்சரே படிக்க மாட்டோம், அதில் அவ்வளோ மார்க் போயிடும், கரெக்ட். அப்போ அதை எப்படி ஷார்ட் பண்ணி தரதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 4 பேராகிராஃப் இருந்தால் 3 பேராகிராஃப் இல்லை 2 பேராகிராஃபாக படிக்க வைங்க. இல்லை மொத்தமாக படிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னா 3 பேராகிராஃப் எழுத வைங்க போதும். 5க்கு 4 மார்க் இல்லை 3 மார்க் கண்டிப்பாக கிடச்சிடும், அவங்க ஃபுல்லாக படிக்க கஷ்டப்படுறாங்கன்னா. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாமுக்கு இந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து படிப்பாங்க. நான் ஆனுவல் வரைக்கும் இப்படியே இருக்கணும்னு சொல்ல, ஸ்டார்டிங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் போகணும். அப்போ தான் பசங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அது வந்து மிஸ் ஆகிடவே கூடாது. இப்போ நமக்கும் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன இடத்துல நம்மளோட கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சா கூட நம்ம வேலையில் நிறைய தப்பு பண்ணுவோம். நம்ம பசங்களுக்கு அப்படி வரக்கூடாது, அது படிக்கிற விஷயத்தில் வரவே கூடாது.
கான்ஃபிடென்ஸை வந்து நம்ம எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவங்க கூட எப்பவும் பாசிட்டிவாகவே பேசுங்க. ஒரு ஒரு விஷயம் சொன்னா கூட அதை பாசிட்டிவாக சொல்லி பாருங்க. நீ இதை படிக்கவே மாட்டேன்னு சொல்லாமல் இதையும் நீ ட்ரை பண்ணு, பாதி பாதியாக படி, 2 பாயிண்ட்டாக படி, பரவாயில்லன்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அவங்க கண்டிப்பாக படிக்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த மிட்டம் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்டில் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு விஷயத்தில் டவுட் இருக்குது, இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது தெரியலன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் எழுதுங்க. அடுத்த வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பேசலாம், சரிங்களா? இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ் ஆகலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். மிட்டம் எக்ஸாம் எழுத போகிறாங்க. பசங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நமக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட படிப்பையும் நம்ம பார்த்துக்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு தான் அது சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கை நீங்களும் நானும் சேர்ந்து சூப்பராக முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.